அம்மி தற்சார்பு சந்தையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவுக்கு அப்புறமா மலேசியால இருந்து தான் அதிக போன் வருது பொருட்கள் வாங்குறதுக்காக. ஆனா இந்தியால இருந்து மலேசியாவுக்கு அனுப்புறதுல என்ன கஷ்டம்னா கொரியர் சார்ஜ் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஒரு கொரியர் சார்ஜை விட மலேசியாவில் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால அனுப்ப முடியல. இருந்தாலும் ஆச்சரியம் என்னன்னா மலேசியாவில் இருக்கிற நிறைய நல்ல உள்ளங்கள் கொரியர் சார்ஜ் பரவாயில்ல அப்படின்னு ஒரு 1000 ரூபாய் பொருளை 5000 ரூபாய் கொரியர் சார்ஜ் மட்டுமே கொடுத்து இப்போ நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் கேட்குற ஒரே கோரிக்கை இங்கே கிடைச்சா அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்புறம் அவங்க நண்பர்கள் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க வரும்பொழுது கொடுத்து அனுப்ப சொல்கிறாங்க. அது ரொம்ப லாங் ப்ராசஸாக இருக்குங்க. அப்போ இந்தியாவில் இடத்த கொரியர் அனுப்பிச்சு அவங்க வர டைம் பார்த்து அவங்க லக்கேஜ் எல்லாம் பார்த்து கொண்டு போய் சேர்த்தும் பொழுது அதில் சில பொருளை செக்கிங்கில் அனுப்ப மாட்டேன் நிறைய இஷ்யூஸ் இருக்கிறதுனால இதையும் தாண்டி பல நல் உள்ளங்கள் அப்படி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் அம்மி தற்சார்பு சந்தை இந்தியாவில் இருக்கிற மாதிரியே மலேசியாவிலும் எல்லா பொருட்களும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. அதற்கும் சம்மதம். நீங்கள் இனிமேல் நீங்கள் அதை கொண்டு போய் நீங்கள் மக்கள்கிட்ட கொடுக்கலாம்.